all new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். கடந்த மழையில் அந்த பகுதியில் மழை சூழ்ந்ததால் பால் மார்க்கெட்டுகளை அங்கிருந்து வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்பட்டது. அதுபோன்ற சூழல் ஏற்படாத வகையில் அந்த இடங்களை ஆய்வு செய்து சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் போது பெரும்பாலான இடங்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. செல்போன்களும் செயல்படவில்லை. நிவாரண பணிகளை மேற்கொள்ள ஒருவரை மற்றவர்கள் தொடர்பு கொள்ள மிகுந்த சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் பயன்படுத்துவதற்கு வயர்லெஸ் போன்களை வழங்கலாமா என்பது குறித்து உரிய முடிவு எடுக்க வேண்டும். கடந்த மழையின் பொழுது சாலையில் விழும் மரங்களை அப்புறப்படுத்துள்ள தாமதம் ஏற்பட்டது. மாநகராட்சியுடைய பார்த்துறையிலும் பணியாளர்கள் குறைவு என்பதால் தாமதம் ஏற்படுவதாக சொன்னார்கள். அதுபோன்ற காரணங்களை மக்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே கூடுதலாக ஆட்களை அமர்த்தி இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அதேபோல் மரம் வெட்டும் உபகரணங்களை கூடுதலாக எடுத்து வைத்திருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில குழாய் வழியாக வழக்கமாக வழங்குகின்ற பெட்ரோல் வாட்டரை வழங்க முடியாத சூழல டேங்கர் லாரி மூலமாக தாமதமின்றி குடிநீர் வழங்குவதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும். குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் பொழுது நம்மால் மின் இணைப்பு வழங்க முடியாது. அதனால் தாழ்வான பகுதியில் உள்ள இபி பாக்ஸ்களை இப்பொழுது உயர்த்தியிருப்பதற்கான நடைமுறை மேற்கொள்ள வேண்டும். மழைநீர் சூழ்ந்துள்ள ஒட்டுமொத்த பகுதியும் இருள் மொழிவிடும் பொழுது வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்காவிட்டாலும் ஜெனரேட்டர் மூலம் பிரதான சாலைகளும் இணைப்பு சாலைகளும் லைட்டுகளை கட்டி போக்கஸ் லைட்டுகளை கட்டி எரியுடன் என்று கடந்த மழையின் பொழுது மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மழை வெள்ளம் போன்ற இயற்கை பேரின் பொழுது மக்களிடம் பணியாற்றுதல் நீண்ட நெடிய அனுபவம் உள்ள எங்களுடைய கழகத்தினரையும் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று தானாக முன்வந்து பணியாற்றுகின்ற NGOs தன்னார்வையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்டுகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இளைஞர்கள், NGOs தன்னார்வர்களை கொண்ட வாட்ஸ்அப் குழுக்களை நாம் உருவாக்க வேண்டும். மீட்பு பணி, உணவுப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போன்ற பணிகளில் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினருடைய தலைமையில் இயங்கும்படி உள்ளாட்சி அமைச்சருடைய பிரதிநிதிகள், அரசு அலுவலர்களை அறிவுறுத்த வேண்டும். சில்லமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள், பழமையான சுனாமி குடியிருப்புகள் போன்ற இடங்களில் வாழும் மக்களை எச்சரிக்கை விடுத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும். மோட்டார்கள், போட் உட்பட நம்மிடம் கையிருப்பில் உள்ள உபகரணங்கள், சமயக்கூடங்கள், தன்னார்வலர்கள் குறித்த விவரங்கள் என ஒட்டுமொத்த தகவலையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் வகையில் நம்முடைய சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையான இன்டிகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ICCC மேலும் பலப்படுத்துவது அவசியம். சமூக வலைதளங்கள் வரும் மக்களுடைய கோரிக்கைகள், புகார்கள், அதேபோல் மக்கள் பிரதிநிதிகளோட கோரிக்கைகள், அவற்றுக்கான தீர்வுகள் என அனைத்தும் ICCC மூலம் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த கட்டுப்பாட்டு அறை இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மழை நேரத்தில் நான் தினமும் அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து அன்றன்று நடந்த பணிகளை ஆய்வு செய்து மறுநாள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அறிவுறுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் நம்முடன் களத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த எண்ணம் ஏற்பட்டுவிட்டால் அரசாங்கம் நம்முடன் நிற்கிறது, இந்த மழையை சமாளித்து விடலாம் என்ற நிம்மதி மக்களுக்கு வந்துவிடும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எப்பொழுதுமே அரசு துறைகளுக்குள் நாம் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருகின்றோம். அதுவும் பேரிடர் நேரங்களில் இந்த ஒருங்கிணைப்பு வழக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அனைத்து அரசு துறைகளும் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நாம் தீர்வு காணும் பொழுது அதற்கான ரிப்ளை பதில்களை உடனுக்குடன் சமூக வலைதளங்கள் அளித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பேரிடர் ரிலீஃப் சென்டர், கம்யூனிட்டி கிச்சன் அமைக்கப்பட்டு இருக்கும் இடங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நம்முடைய சக அமைச்சர்கள் பெருமக்களுடன் சேர்ந்து 3 ஆய்வுக் கூட்டங்களை ஏற்கனவே நடத்தியுள்ளோம்.
அந்த ஆய்வுக் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகள், அந்த பணிகளின் தற்போதைய நிலை குறித்து இங்கே நாம் விவாதிக்க உள்ளோம். ஒவ்வொருவரும் சுருக்கமாக பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்த மழையிலிருந்து மக்களை காப்பாற்ற உறுதியேற்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக கண்காணிப்பாளர்கள் ஒருவரும் 3 நிமிடம் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். சுருக்கமாக உங்களோட ஆய்வறிக்கையை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் 15 கண்காணிப்பாளர்களும் 3 மாவட்ட ஆட்சியர்களும் இங்கே இருக்காங்க. 3 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக மண்டலம் 1 சென்னை மாநகராட்சி கண்காணிப்பாளர். வணக்கம் சார். வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் நிலையில் அதற்காக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.